கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இது எல்லாமே ஆவியின் கனியாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன் அப்படின்னா, நாம அவர் எப்படி இருக்கிறாரோ அதே பிரகாரமாக நம்ம இவ்வுலகத்துல இருக்கிறோமா? 1 யோவான் 4:18 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பரலோகம் போகும்போதுதான் அந்த சாயலை பெறுவோம்னு சொல்லப்படல. இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே சாயலை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு. இந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு ஆவியின் கனி. கனி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு மரத்துல அந்த கிளைகள்ல வரக்கூடிய ஒரு கனி. அந்த கிளையானது அந்த மரத்தோடு இணைந்திருப்பதினால் அந்த மரத்துல அந்த கிளைக்கு தேவையான, அந்த கனிக்கு தேவையான ஆற்றலும் உணவும் அந்த கனிக்கு அங்கு செல்லும் பொழுது அந்த கிளையில் அந்த கனி என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அது போல இந்த தேவ அன்பு அப்படிங்கிறது நம்ம ஆவியில கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கனி, ஒரு இயல்பு. இந்த இயல்பு அவருடைய இயல்பு, அது தேவனுடைய இயல்பு. இந்த இயல்பு நம்முடைய ஆவியிலையும் இருக்குது. நம்ம அவரோட இணைந்திருக்கிறதினால் அந்த கனி நம்ம கிட்ட தேவ அன்பாக என்ன செய்யும்? வெளிப்படும். அதுதான் ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆவியில ஏற்கனவே அந்த அன்பு அப்படிங்கிற இயல்பு, தேவ இயல்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சந்தோஷம், சமாதானம். இதுவும் தேவனுடைய இயல்புதான். தேவனுடைய சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நம்மளுடைய சூழல்கள்ல சுற்றி நடக்கின்ற சம்பவங்களின் அடிப்படையில இந்த சந்தோஷம் நமக்கு வருகிறது இல்லை. நம்முடைய இயற்கையில, நம்மளுடைய மனித வாழ்வுல எப்படி அப்படின்னு சொன்னா, நம்முடைய சூழ்நிலைகள் சமாதானத்தோட ஒரு நன்மையான ஒரு காரியம், நமக்கு பிடித்தமான ஒரு விஷயம் நடந்ததுன்னா நமக்கு அந்த சந்தோஷம் வரும் இல்லையா? ஆனா இந்த சந்தோஷம் நம்முடைய சுற்றுச்சூழல்கள்ல இருந்து வருகிறது இல்ல. நம்முடைய சூழல்கள்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சம்பவங்களின் அடிப்படையில் அது வருகிறது இல்ல. உணர்வுகளின் அடிப்படையிலையும் வருகிறது இல்ல. இது தேவனுடைய சந்தோஷம். அவருடைய இயல்பாகிய இந்த சந்தோஷம் நம்முடைய ஆவியில நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கிறதா. 3வது சமாதானம். இந்த சமாதானம் தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானத்துக்கும் மனுஷ சமாதானத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நிம்மதியோடு இருப்போம். எவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னா அடுத்த பிரச்சனை வருகிற வரைக்கும். ஆனா தேவ சமாதானம் அப்படிங்கிறது ஒரு ஆவியின் கனிதான். இதை நான் ஜெபிச்சு நான் வாங்க முடியாது. இந்த தேவ சமாதானத்தை நான் ஒரு செயலை செஞ்சு வாங்க முடியாது. அவருடைய இயல்பாக என்னுடைய ஆவியில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ இயல்பு இது. இந்த இயல்பை நான் அவரோடு இணைந்திருக்கிறதன் மூலம் ஒரு கனியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தேவ சமாதானத்தை நம்ம விசுவாசத்தின் மூலமாக ஒரு கனியாக வெளியில என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். அதனாலதான் பிலிப்பியர் 4:அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலைகள்ல அங்க மாற்றம் இருக்காது. சூழ்நிலைகள் அப்படியேதான் இருக்கும். சூழ்நிலைகள் மாறுகிறதற்கான அறிகுறியும் இருக்காது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு புரியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவர்களால் எப்படி சிரிக்க முடியுது, எப்படி இவர்களால் சமாதானமா இருக்க முடியுதுன்னு சொல்லி அவங்களுக்கு அங்க குழப்பம் வரும். ஏன்னா நம்முடைய புத்திக்கு அது தெரியாது. இந்த சமாதானம் தேவனுடைய இயல்பு.
அது நம்முடைய புதிய சிருஷ்டியின் ஆவியில கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆவியின் கனியாக வெளிப்படக்கூடிய தேவ சமாதானம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பாருங்க, கலாத்தியர் 5:22. நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை அப்படிங்கிறதும் தேவனுடைய ஒரு இயல்பு தான். நமக்கு நிறைய வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். 2 பேதுரு 3:9 கூட சொல்லப்பட்டிருக்கும், தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இராமல் ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறும்படிக்காக தான் அவர் அதை தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கும். யாருமே அழிந்து போயிடக்கூடாது, யாரும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய வருகையை குறித்து அவர் தாமதிக்கிறாரா. ஒரு சூழ்நிலையில தேவனுடைய வல்லமைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் வெளிப்படுகிறதற்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேருதான் பொறுமை. இந்த பொறுமைங்கிறது அதோட முடிஞ்சு போறது இல்ல. அவர் செயல்படுவதற்காக நாம காத்து கொண்டிருக்கும் போது அதை நம்ம என்ன மாதிரியான செயல்களோடு காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அங்கு பயத்தோடு காத்து கொண்டிருக்கிறேனா, சந்தேகத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேனா, குழப்பத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேனா, கோபத்தோடு, கசப்போடு, வைராகியத்தோடு, மன்னிக்காத தன்மையோடு காத்து கொண்டிருக்கிறேனா, உலகத்தின் போக்கில் நான் காத்து கொண்டிருக்கிறேனா, முறுமுறுப்போடு, குறை சொல்லி கொண்டு நான் காத்து கொண்டிருக்கிறேனா? இதெல்லாம் இணைஞ்சதுக்கு பேருதான் நீடிய பொறுமை. இந்த பொறுமை அப்படிங்கிறது நான் காத்து கொண்டிருக்கிறது என்ன மாதிரி செயல்களின் அடிப்படையில நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் சேர்த்துதான் இது குறிக்கிறது. காத்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு எனக்கு ஒரு தேவனோட வல்லமை வேணும். இல்ல அப்படின்னா என்னால பொறுமையாக காத்து கொண்டிருக்க முடியாது. அதனாலதான் நம்ம பல விஷயங்கள்ல நம்ம விசுவாசிச்சு நம்ம காத்துக்கிட்டு இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்கிறதற்கு நமக்கு பொறுமை கிடைக்கிறது இல்லை. இது கிடைக்குமா, கிடைக்காதா, ஏன் கிடைக்கல? நம்முடைய புத்தியில், நம்முடைய சிந்தனைகளில் 1000 குழப்பங்கள். அதை காத்து கொண்டிருக்கிற வைக்கிற வல்லமையும் தேவனுடைய வல்லமை தான். நம்முடைய பொறுமையில அதை காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதை சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, விசுவாசத்தோடு அதை காத்து கொண்டிருக்கிற வைக்கிற வல்லமையும் அவருடைய வல்லமை தான். அதுதான் நீடிய பொறுமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்காக நீங்க சுகத்துக்காக, விடுதலைக்காக நீடிய பொறுமையோட நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச அவர் கொடுத்த விடுதலைக்கு இது குறிக்காது. அது நமக்கு எப்பொழுது அவர் சிலுவையில நமக்கு அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறாரோ 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இது கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசத்தோடு அதை கை நீட்டி எடுக்கதான் நம்ம செய்யணும். இங்கு பொறுமை என்பது தேவன் நம்முடைய வாழ்வில் செயல்படக்கூடிய காரியங்கள். நம்முடைய எதிர்காலமாக இருக்கலாம், குழந்தைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், ஊழியத்தின் பாதையிலையாக இருக்கலாம், அவருடைய திட்டத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துவதாக இருக்கலாம். இந்த பொறுமை அப்படிங்கிறதும் நீடிய பொறுமைங்கிறதும் தேவனுடைய இயல்பா. எவ்வளவு ஒரு அழகான இயல்பு பாருங்களேன். நம்மளோட இயல்புல அந்த நீடிய பொறுமை நமக்கு என்ன செய்யாது, வராது. நம்ம பொறுமைன்னு சொல்லி அதற்கு பெயர் சூட்டி வைத்திருந்தாலும் நமக்கு அந்த குழப்பத்தோட, ஒரு பயத்தோட, ஒரு சந்தேகத்தோட தான் நம்ம காத்து கொண்டு இருப்போமே தவிர அதை விசுவாசத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோட, திட நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம காத்து கொண்டிருக்கிறதுக்கான வல்லமை அவரிடத்துலதான் இருக்கு. நம்முடைய ஆவியில அது கொடுக்கப்பட்டிருக்கு. அது தேவனுடைய இயல்பு. அது ஆவியின் கனியாக வெளிப்படக்கூடியது. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த விசுவாசம் தான் தேவனை நம்ம வாழ்க்கையில தொடர்பு கொள்ள செய்கிறது. இந்த விசுவாசம் சொன்ன உடனே நிறைய பேர் இது நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்கள் நிறைய இருக்குது, அவரை அறிந்து கொள்ற விஷயம் இருக்குது, அவருக்காக நான் செயல்படுகின்ற விஷயம் இருக்குது. இதை விட்டுட்டு ஒரே விசுவாசம் தானா, இந்த விசுவாசத்தை தவிர வேற இல்லையா? விசுவாசம்ங்கிறது ஏதோ நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கூட சிலர் நினைக்கிறாங்க. ஆனா நிச்சயமா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்முடைய கண்களால் காண முடியாத தேவனை நாம் எப்படி நம்புகிறோம்? விசுவாசத்தின் மூலமாக. ஆவியில் மறிக்கப்பட்டிருந்த நிலைமையில்
நாம எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், எப்படி ஆவியில் உயிர்ப்பை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம், ஆவியில திரும்பவும் ஜீவனை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து செய்த செயல்களை விசுவாசித்ததன் மூலமாக. இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக தான் நம்ம ஆவியில புதிய ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே தேவன் இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில தொடர்பு கொள்ளுகிறார். ஆவியான தேவன் நம்மிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய வழி இந்த விசுவாசம் மட்டுமே. எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த விசுவாசம் தான். அது என்ன பகுதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலைகள்ல தேவன் செயல்படணும் நீங்க காத்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்க அவருடைய ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் தேவனையும் நம்மையும் தொடர்பு கொள்ள செய்கின்ற ஒரு இடம் விசுவாசம். இந்த விசுவாசமும் நம்முடைய முயற்சிகளில் அல்ல. நம்முடைய மனித சிந்தனைகளுக்கு ஒரு லிமிட் உண்டு, ஒரு வரைமுறை உண்டு. அதற்கு மேல அதற்கு சிந்திக்கவும் தெரியாது, விசுவாசிக்கவும் தெரியாது. பார்க்கின்றவற்றை அது நம்பும். அது நடக்கிறதற்கு வாய்ப்பு இருந்தால், அறிகுறி இருந்தால், சூழ்நிலைகள் இருந்தால் தான் அது நம்பும். இல்லைன்னு சொன்னா அதற்கு நம்ப தெரியாது. இது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, மனிதர்களோட இயல்பே அதுதான். ஆனா இதுல விசுவாசம் என்பது நம்முடைய கண்களால் காண முடியாதவற்றை, நம்முடைய சூழ்நிலைகளில் பார்க்க முடியாதவற்றை, அவருடைய வார்த்தையில் உள்ளவற்றை நம்முடைய ஆவியின் கண்களால் பார்ப்பது. அதுக்கு பேரு தான் விசுவாசம். இந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தை குறிக்கல, இது தேவனுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. இந்த தேவ விசுவாசம்ங்கிறது அவருடைய இயல்பு. அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அதே பிரகாரமாக நாம் நம்முடைய ஆவியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே தேவ விசுவாசம் உங்க ஆவியில இருக்குது. எப்படி அவர் வார்த்தையின் மூலமாக உலகங்களை உண்டாக்கினாரோ, வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை உண்டாக்கினாரோ, விசுவாச வார்த்தைகளின் மூலமாக எப்படி அதன் மூலமாக நம்மை உருவாக்கி இருக்கிறாரோ, அதே விசுவாசம் நம்முடைய ஆவியில் இருக்கிறது. தேவ இயல்பாகிய அந்த விசுவாசம் நம்முடைய ஆவியில் அது இருக்குது. இது ஆவியின் கனியாக இது என்ன செய்யுமா? வெளிப்படுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து சாந்தம், இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கம் அப்படிங்கிறது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்குன்னா செல்ஃப் கண்ட்ரோல், சுய அடக்கம். நம்முடைய சுயத்தை அடக்குகிறது. இந்த சுயத்தை அடக்குகிறது தான் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லையா? இததான் பவுலும் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே நான் செய்கிறேன். நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்யாம நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறத நான் செய்யறேன். ஏன் அதுல அப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த சுய அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். இச்சை அப்படிங்கிறது நம்ம ஒரு பாவமான விஷயங்களை மட்டும் நம்ம யோசிக்கிறோம், அது மட்டும் இச்சை அடக்கம் இல்ல. உலகத்தின் போக்கில் நம்ம நடக்காம, உலகத்துக்குரியவைகளை நம்ம சிந்திக்காம, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்முடைய சொந்த புத்தி, சொந்த அறிவு, சொந்த ஞானம் இதன்படி இல்லாம அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறது, அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்கிறது, அவருடைய விருப்பத்திற்கு நேராக நம்ம செல்றது. நம்ம அதை ஒருத்தங்க சொல்லி செய்யாம நாமவே அதற்குள் செல்வது, அதுக்கு பேரு தான் சுய ஒழுக்கம், சுய அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். இதுவும் எதுல இருக்குதா? நம்முடைய ஆவியில கொடுக்கப்பட்டிருக்கிறதா, தேவ இயல்பா இது. இந்த இயல்பு அவரோடு நம்ம இணைஞ்சிருக்கிறதன் மூலம் கனியாக வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.